ஹாய் வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம 1 மினிட் வீடியோவில் என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம்? ரோஸ் மல்லிகைப்பூவை பற்றி பார்க்க போகிறோம் ஜாஸ். மல்லிகைப்பூ தானே, நம்ம தலையில் வைக்கிறது தானே, வேற என்ன பார்க்க போகிறோம்? மல்லிகைப்பூ மனம் மட்டும் அல்ல, அதில் மருத்துவ குணமும் கூட இருக்கு. மருத்துவ குணமா? சரி சொல்லுங்க கேட்போம். சருமம்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து சருமத்திற்கு கதிரியக்க ஆரோக்கியமான சருமத்தையும் கூட அளிக்குமா. ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம எப்படி ஃபேஸுக்கு இதை எப்படி யூஸ் பண்ண முடியும்? ஃபேஸ்க்கு மல்லிகைப்பூவை பயன்படுத்தி ஃபேஸ் பேக்கு, ஸ்க்ராப்பு இந்த மாதிரி தயார் செய்து பயன்படுத்தலாம். மல்லிகைப்பூவை பயன்படுத்தி வாசனை திரவியங்களும் கூட செய்யறாங்க. மல்லிகை பூல அந்த மல்லிகைப்பூ என்னன்னு சொல்லுவாங்கல்ல, அதை நம்ம தழும்புகள், புண்ணு, அரிப்பு, சரும அலர்ஜின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் தடவுனோம்னா அது வந்து உடனே சரியாயிருமா. அந்த புண்ணு அரிப்புக்கெல்லாம் இது நல்லா கேட்கும். நல்லா கேட்கும். இந்த மாதிரி வாங்கி பயன்படுத்தி பாருங்க. சரி, நான் இனிமேல் ட்ரை பண்ணி பார்க்குறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த சொல்லுவாங்கல்ல, சீசன் அப்ப மல்லிகைப்பூ 10 ரூபான்னு சொல்லி விற்கும்ல, அந்த டயத்தெல்லாம் மல்லிகைப்பூ நல்லா காய போட்டு டீயும் கூட போடுறாங்களாம். நீங்க சொல்லி தான் இப்போ கேள்விப்படுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். எங்கள் 1 மினிட் வீடியோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.